என்ன பாராட்டு தெரியல. திடீர்னு 2 மினிட்ஸ் நான் ஜட்ஜா மாறலாமான்ற அளவுக்கு எனக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கு. பட் ப்ளீஸ் நம்ம ஒரு ஜட்ஜஸ் கிட்ட நம்ம கேட்டறலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஆலியா. இந்த ஹோல் ஸ்கிரீன் பிளே, அந்த விஷுவலே வேற லெவல். மேக்கிங்க்கு நிஜமாவே ஒரு பெரிய பாராட்டு பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சம்ம ஃபீல். அந்த பாட்டே பார்த்த அளவுக்கு ரொம்ப அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நிஜமாவே அந்த பின்னாடி ஒர்க் பண்ண ஹோல் டீமுக்கே வந்துட்டு ஃபுல் பாராட்டுக்கள். லைக் கொரியோகிராஃபர், டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், யார் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறது தெரியுது. அங்கே எஃபர்ட்டு நார்மலாக எல்லா ஒரு சம விஷுவல் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். பட் அங்கே இருக்கிற ஹீரோ ஹீரோயின் தான் அதை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி எடுத்து வேற லெவலில் நிற்க வைப்பாங்க அந்த பாட்டை. அதே மாதிரி அதுக்கு நீங்கள் 2 பேருமே, தமிழரசன் அண்ட் கீர்த்தி, அவ்வளோ அழகாக ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த எஃபர்ட்ஸ் போட்டாங்கல்ல டீம், அது எதுவுமே வீண் போல. நான் அந்த அளவுக்கு அந்த பாட்டை சூப்பராக உங்களுக்கு காமிப்பேன்ற மாதிரி அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணீங்க 2 பேருமே. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னே நீ இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருவியா அப்படின்னு ஒரு டவுட் வந்தது. ஆனால் தூக்கி சாப்பிட்டடா, சூப்பராக பண்ணடா, யூ ஆர் சச் a darling. அடிக்கடி வந்து ஆக்டர்ஸ் ஒரு வாரமும் வெளிக்கொண்டு வர தமிழ் நல்லா இருக்கு. சீக்கிரமா அந்த பிக் ஸ்கிரீன் அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணோம்ல, அது நடக்கும். நம்ம அதை பார்க்குறோம். ஓகே, ஏதாவது டான்ஸ்ல பயங்கரமா போட்டி போட்டுருந்தாங்க. நீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு வாக் போய் அந்த ஐ சைட்ல அப்படி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு மாதிரி வர மாதிரி பண்ணிருக்கீங்க. லெட்ஸ் செக். ஒரே சிரிப்பு தான். டிஆர் சார், முதல்ல டீமுக்கு வாழ்த்துறேன். ஏன்னு கேட்டா, இந்த கரகாட்டக்காரன் என்ற படம் தமிழ் திரையுலகத்துல அது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். அது ஒரு பெரிய புதிய முத்திரை. எப்படின்னு கேட்டாக்கா, கரகாட்டம் என்பது கிராமத்துல பாத்தீங்கன்னா தெரியும். கிராமப்புறங்களை இந்த தலையில கரகத்தை வச்சு ஆடுறது என்பது, அந்த பேலன்ஸ் பண்றது ஒரு ஸ்டைலு. இதுல இருந்து சினிமாவில் எடுக்கும்போது, இந்த கரகாட்டம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னு சொன்னா, இந்த தலையில அந்த கும்பம் மாதிரி இருக்கிறத வச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு இங்க கட்டிடுவாங்க. இந்த ரப்பர் பேண்ட் போட்டு கட்டுறது இங்க தெரியாது, பின்னாடி தான் கட்டியிருப்பாங்க. இந்த பேலன்ஸ்ல அது நிற்கிறோம். அதை வச்சுக்கிட்டு ஆடும்போது அந்த கரகாட்டம் ஆடுறது கஷ்டம். அதுக்கு ராஜா அண்ணன் பண்ணாரு பாருங்க. அந்த ஒத்தையடி போட்டார், மாங்குயிலை பூங்குயிலை ஸ்டெப்புக்கு அந்த ஒத்தையடி போட்டதுனால அது பல்லவி அப்படி போகும். ஆனா அதுல பேக்ரவுண்ட்ல பார்த்து தட்ட அப்படியே டபுள் பண்ணுவாரு. அந்த பாட்டை வந்து இந்த யாரு கோரியோகிராஃபி பண்ணாங்களோ தெரியாது. இங்க பண்ணும்போது அந்த டபுள் பண்ணக்குள்ள தமிழரசர் வச்சு வாங்கின வேலையை பார்க்குள்ள நான் அசந்து போயிட்டேன். வினோத் மாஸ்டர். இன்னொன்னு நான் ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணேன். தமிழரசன் குச்சி செஞ்சிட்டாரு வச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். என்னன்னா, எல்லாத்த விட இந்த பாட்டோட செலக்ஷன் டீம் செலக்ட் பண்ணதை நான் பாராட்டுவேன். ஏன்னு கேட்டா, என்னுடைய கரகாட்டக்காரன் என் தமிழ் மண்ணின் ஒரு மனத்தை பரப்பக்கூடிய படம். அது அங்க இருந்தது தமிழ். இதை எடுத்து காட்டுறது இங்க ஜி தமிழ். அதுல ஆட வச்சது ஒரு தமிழ். இந்த தமிழ் அரசன். இந்த பாட்டுல அரசா, நீ கிராமத்து அரசனாவே வாழ்ந்து விட்டாய் தமிழ் அரசா. அந்த அளவுக்கு நான் பண்ணேன். கீர்த்தி நல்லா பண்ணீங்க. இன்னும் கீர்த்தி வந்து இன்னும் கொஞ்சம் பூர்த்தி பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணு பார்வையில ஒரு என்னடா இந்த பொண்ணு ஏன் கண்ணை சிமிட்டலேன்னு பார்த்தேன். ஒரு ஷாட்ல தான் சிமிட்டி வச்சிருக்காங்க. என்ன ஏன் மினிமைஸ் பண்ணணும்? இன்னும் அந்த பொண்ணுடைய பார்வையை, அந்த கீர்த்தி கிட்ட அந்த திறமை இருக்கு. நீங்க அந்த கட்டிங்ஸ் போடும்போது கோரியோகிராஃபி சரி டீம் நல்லா புரிஞ்சுக்கங்க. பொண்ணு இந்த மாதிரி பாட்டுல எல்லாம், ஏன்னா சைலண்டா அந்த பொண்ணு டான்ஸ் ஆடல, அந்த லுக்குலயே கண்ணாலே அப்படியே காதல சொல்லணும், கண்ணாலே அப்படியே அவனை மெல்லணும். சாமத்துல வர சாமந்தி பூ தாரன்னா அப்படிங்கணும், அப்படி வெட்டணும், அப்படியே கண்ணு அப்படியே சிம்பிட்டணும். அதெல்லாம் பண்ணாதான் பாட்டு. நீ என்ன செய்யணும், எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்பதான் அந்த ஷார்ட்டை, கதாநாயகோட ஷார்ட்டை போட்டு டைரக்டரா என்ன இந்த பொண்ணோட கண்ணுல இவ்வளவு துடிப்பு இருக்கு, துள்ளல் இருக்குன்னு பார்த்துட்டு போடணும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வாய்ப்பு கிடைச்சா டக்கு டக்கு டக்கு. எனக்கு இப்ப மீக்கு தான் இருக்கு. நான் எதுக்கு நின்று பேசணும்? நான் அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு வேற மாதிரி உட்காந்துட்டு தளர்ந்து அப்படியே நல்லா ஆடினீங்க கரகாட்டக்காரன். அந்த கரகாட்டக்காரன் பாட்டை பார்த்து, தமிழரசன் ஆடுறத பார்த்து, கீர்த்தி ஆடுறத பார்த்தா டி ராஜேந்தர் சார்ஜை ஏத்திக்கணும். சும்மா ஷோக்கு வர ஷோக்கு வந்து சம்பளத்துல சார்ஜ், அந்த சார்ஜை ஏத்துறதுக்கு மைண்ட் அலையக்கூடாது. லைஃப்ல கலை, அந்த கலையை இங்க ஏத்திக்கணும் சார்ஜ். 2 பேர் கீர்த்தி, நான் இதை சொன்ன தப்பா எடுத்துக்காத. நீ வந்து அடுத்த தலைமுறை விட மாணவிகள். நான் சிங்கிள் பசங்களுக்கு வந்து இந்த பசங்களுக்கு ஏதாவது பாடம் புகட்டுறதுக்கு வராம, சும்மா நான் ஏதாவது சைட் டிஷ் கொடுக்குறாங்களா, ஏதாவது வச்சுட்டு ஏதாவது அதை சாப்பிடலாம இதை எதையும் நான் குறிக்கிறதுக்கு வரல. சிங்கிள் பசங்களுக்கு பாடத்தை போதிக்கிறதுக்கு வந்திருக்கேன். சிங்கிள் பசங்க சாதிக்கிறதுக்கு வந்திருக்கேன். சிங்கிள் பசங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு வந்திருக்கேன். சிங்கிள் பசங்களை தூண்டி விடுறதுக்கு வந்திருக்கேன்.
தருவே